ம். 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 ஹலோ ஹலோ உங்களாங்க ஹலோ ஹெச்டி ஏங்க 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 கையை விடுங்க. டேய், உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எனக்கே ப்ரப்போஸ் பண்ணுவேன்? எது ப்ரப்போஸா? ஏங்க இது உங்கள் தலையில இருந்து விழுந்த பூங்க. ஐயோ சாரிங்க, சாரி. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு சாரி வேறு. சரி பரவாயில்ல விடுங்க, எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்க. வாங்க அப்படியே நடந்துகிட்டே பேசுவோம். சரி ஓகேங்க, இவ்வளோ தூரம் என் கூட வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி பாய். ம். ஏங்க உங்களை பற்றி எல்லாம் சொன்னீங்க, உங்கள் பேர் சொல்லவே இல்லையே. என்னோட பேரா? என்னை பார்த்தா எப்படி தெரியுது? உங்களுக்கு என்ன ஏஞ்சல் மாதிரி இருக்கீங்க. அப்படியே வச்சுக்கோங்க. ம். ம். ஓஹோ அப்படியே விஷயம். விஜய் இவனா இங்கே வந்தான். இந்த வர இரடி என்ன சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே. மச்சான் நீ எங்கடா இங்கே? அதெல்லாம் கேட்கணும். என்னென்ன? உன்னை பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வர சொல்லி ஆஃப் அன் ஹவர் ஆகுது. எங்கடான்னு வந்து பார்த்தா ஒரு பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுக்கிட்டு இருக்கேன். மச்சான் கடலெல்லாம் போடலடா. அப்புறம் மேற்கேல போட்டியா? சும்மா பேசிட்டு தான்டா வந்தேன். நீ பேசுகிறவளுக்கு அந்த பொண்ணு யாருப்பா? அதுவா? என்ன மேலே பார்க்குறா? ஃப்ளாஷ்பேக்டா பாரு. ஆமாம் உங்களை இந்த ஏரியாவில் பார்த்ததே இல்லையே, ஊருக்கு புதுசா? ஆமாம். ஒர்க் விஷயமா வந்துருக்கீங்களா? ஏன் ஊன் தவிர வேறு எதுவும் பேச மாட்டீங்களா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஒர்க்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன். அதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. காரணமா? என்னவா இருக்கும்? ஏன் என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? முன்ன பின்ன தெரியாதுங்கிட்ட எப்படி சொல்கிறது? அப்புறம் என்ன, வாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலாம். ஓகே. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சரி இப்போவே சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், உங்கள் பேர் என்னன்னு சொல்லுங்கள். என் பேர் வசந்த். சரி ஓகே வசந்த், அது என்ன காரணம்னா, சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மா யாரும் கிடையாதுங்க. எங்கள் கிராமத்தில் இருக்கிற ஆசிரமம் தான் படித்து வளர்ந்தேன். அங்கே என்ன மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக மட்டும்தான் படிப்புக்காக இந்த ஊருக்கு வேலை தேடி வந்திருக்கேன். ஏங்க உண்மையிலேயே நீங்கள் கிரேட்டுங்க. இந்த உலகத்தில் நமக்காக நம்ம வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறவங்க மத்தியில் மற்றவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிறீங்களே, சூப்பருங்க. இது தானே நடந்துச்சு. ஆமாம், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்ன கேட்க போகிற? உனக்கும் வேறு யாரும் இல்லை, அந்த பொண்ணுக்கும் வேறு யாரும் இல்லை. ஏன் நீ அந்த பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணக்கூடாது? என்ன இப்படிலாம் பேசுகிற? நடிக்காதடா, இதெல்லாம் நீ முன்னாடியே யோசிச்சுப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். எப்பட்றா? ஏன்னா நான் உன் ஃப்ரெண்டு. சரி இவ்வளோ நாள் எனக்கான பொண்ணு வரட்டும் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அதான் உனக்கான பொண்ணே வந்துட்டாலே, லவ் பண்ண வேண்டியதானே? மச்சான் அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காமல் நம்ம பேசுகிறதே தப்பு. அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன், அதுக்கப்புறம் அவன் மனசில் இடம் முடிக்கிறேன். ஓ அப்படியா? மச்சான் இது வரைக்கும் நான் லவ் பண்ணி பார்த்துருக்கேன் இல்லை. இனிமேல் பாப்.
டேய் காலங்கத்தில் தூங்க விடாம ஏன்டா நீங்கள் கூப்பிட்டு வந்த? நைட்டு நீ தானே சொன்ன. என்ன சொன்னேன்? நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வளர்னா. ம். மச்சான் ம். மச்சான் ம். ஒரு பொண்ணோட மனசில் இடம் பிடிக்கணும்னா என்னடா பண்ணணும்? கேள்வி கேட்குற நேரம் பொண்ணு யாராவது? டேய் டைம் ஒன்றாகுதுடா, தயவு செஞ்சு என்னை தூங்க விட்றா. சரி சரி படு. ஓகே டன். மச்சான் 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 என்னடா? நானும் பல ஆங்கிள் யோசிச்சு பார்த்துட்டேன், ஒரு ஐடியாவும் கிடைக்கல. ஏதாச்சும் சொல்கிறா. டேய் அந்த பொண்ணை நீ காலையில் தான் பார்த்துருக்க. அவன் மனசில் நீ இடம் பிடிக்கிறதா தப்பே இல்லை. அதுக்கு நீ இவ்வளோ ஃபாஸ்ட்டாலாம் இருக்கக்கூடாதுடா. தயவு செஞ்சு என்னை தூங்க விடு. சரி சரி சமத்தா வருவாளுன்னு தெரியலையே. மச்சான் 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 ஏதாச்சும் சொல்கிறா. இவன் வேற ஒரு பொண்ணோட மனசில் இடம் பிடிக்கணும்னா அவள் பின்னாடி நாய் மாதிரி சுற்றணும். அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். அவளை தான் எனக்கு தெரியும். நீ மூடிட்டு தூங்கு. ஏண்டா தூக்கத்தில் நான் தான் வளரணுண்ணா, அதுக்கு நீ இப்படியா? மச்சான் நீ தூக்கத்துலலாம் ஒன்றும் வளரல. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனில் ஒரு பொண்ணை லவ் பண்ணணுன்னா அவள் பின்னாடி நாய் மாதிரி சுற்றியே ஆகணும். அதுதான் உண்மை. எப்படியோ மச்சான் தெரிஞ்சுக்கிட்டா சரி. ஏய் அந்த பொண்ணு வருதுடா. மச்சான் பார்த்த வரைக்கும் போதும், அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுடா. என்ன ஏன்டா பார்க்குறேன்? அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுடா. ஆமே வசந்த், இங்கே என்ன பண்ணுறீங்க? பால் வாங்க வந்தேங்க. எப்போ பார்த்தாலும் பால் பீட்டோட தான் சுற்றுவீங்களோ? என்ன ஏன்டா பார்க்குற? அங்கே பார்த்து பேசுடா. யார் வசந்த் இது? என் ஃப்ரெண்டு ஸ்ரீ. என் பேர் அனு. ஐ ஆம். இந்தா போய் டீ போட்டு. சரி ஓகே வசந்த், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கிளம்புறேன். சரிங்க. டேய் மச்சான் ஏதாவது போய் பேசுடா அவகிட்ட. என்னடா பேசுறது? போட்டாங் அனு, வசந்த் ஏதோ அவகிட்ட கேட்கணுவா. சொல்லுங்க வசந்த். ஐயோ கொடுத்துட்டானே. உங்களுக்கு காபி பிடிக்குமா இல்லை டீ பிடிக்குமா? போட்டாங் காஃபி தான் பிடிக்கும். டேய் அந்த பொண்ணுக்கிட்ட போய் நம்பர் கேட்பேன்னு பார்த்தா காஃபி பிடிக்குமா டீ பிடிக்குமான்னு கேட்டுருக்கார். போட்டாங் வசந்த், இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா? மச்சான் எப்பயுமே ஃப்ரீ தாங்க. பேசு பேசு. ஃப்ரீ தாங்க. சரி ஓகே, ஈவினிங் கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போகிறீங்களா? ஏன்னா இந்த ஊருக்கு நான் புதுசு. என் ஃப்ரெண்டை கூப்பிட்டேன், அவள் வரமாட்டேங்கிறா. அதான். சரிங்க கூட்டிகிட்டு போகிறேன். சரி ஓகே. மச்சான் நீ என்ன புண்ணியம் பண்ணியோ தெரியல, உனக்கெல்லாம் ஒழுங்காக அமைதி. ஈவினிங் அவளை வெளியே கூப்பிட்டு போய் அவன் மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்க. அதெல்லாம் ஓகே மச்சான், எனக்காக நீ ஒன்று பண்ணணுமே. என்ன பண்ணும்? மச்சான் ஆல்ரெடி வீட்டு வாடகை கரண்ட்டு பில்லுன்னு எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காது. உங்ககிட்ட யாரா இருக்கா? டேய் திருப்பி தந்துடுவேன்டா. மச்சான் இது வரைக்கும் நிறையா தடவை இந்த மாதிரி சொல்லி பணம் வாங்கியிருக்கேன், ஆனால் ஒரு தடவை கூட கொடுத்தது கிடையாது. ஒழுங்காக போயிடு. கண்டிப்பாக திருப்பி தந்துடுவேன். கொடுப்பேன். அந்த பொண்ணுக்கிட்ட கேளு. டேய் நில்றா. போடா போ.
போயிட்டேன் கந்து வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். நக்கலாக பேசுகிறேன். பேசுகிறேன் மச்சான். இரு ஆள் வருது, கூப்பிட்றேன், வைடா.